புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன் சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். பொதுவாகவே இந்த 7.5 சனி தொடங்கிய பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சில பேர் கோர்ட்டு கேஸு, நஷ்டம், அந்த மாதிரி நஷ்டமான பணம் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இதனால் தூக்கமின்மை, ஒரு விதமான மன அழுத்தம் போன்ற நிறைய பிரச்சனைகளை மேஷராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் வெளியே சொல்லவில்லை. இப்போ இந்த சாட்டர்னை குரு பார்த்த பிறகு ஒரு சமாதானம், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் குறைந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்பது இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சனி வக்ரம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இவர்களுடைய வேகம் குறையும். நாம் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு இவர்கள் தங்களை தானே ஒரு திட்டமிட்டு கணக்கு போட்டுக் கொள்வார்கள். மேலும் குரு பார்வையால் இவர்களுக்கு வரவு இருக்கும். ஆனா இந்த சாட்டர்ன் வக்ரம் அப்படிங்கிறது இவர்கள் வந்த பணத்தை நிப்பாட்டி கொள்வதற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான வேலைகளில் இவர்கள் இறங்க வேண்டும். அதாவது ஜிபேயில் சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் பேங்க் பேலன்ஸை பார்த்தால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசும் பொழுது மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது, மேலும் வார்த்தைகளை கொடுக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். மேலும் உங்களுடைய நாக்குக்கு நீங்கள் கொஞ்சம் சென்சார் போட்டு வைத்துக் கொள்ளணும். சும்மா ஏதாவது ஒரு ஜோக் சொல்றேன்னு சொல்ல போய் அந்த ஜோக்கே சில நேரங்களில் விபரீதமாகவும் மாறிவிடும். மேலும் கூட பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஏதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வராமல் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடம்ங்கிறது சயனஸ்தானம். இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு மேலும் மேலும் குழப்பங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். இந்த புது வீடு கட்டுறவங்க, இந்த மாதிரி புதுசா பிளான் பண்றவங்க, இல்ல பாதி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பூஜைக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்ஜினியர் 2 நாள்ல முடிச்சு கொடுத்துருவேன், நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது இன்னும் 2 மாதம் ஆகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது காலகட்டங்கள்ல வாகனங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொள்வது, வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு போகும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது. என திடீர்னு வாகனங்கள் ஏதாவது பழுதடைந்தால் நமக்கு மென்டல் டென்ஷன் ஏற்படும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் சர்வீஸ் போன்ற விஷயங்கள், கவர்மெண்ட் வாகனங்களை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே அம்மாவுடைய உடல்நிலை, அப்பாவுடைய உடல்நிலையில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் இது நாள் வரை நீங்கள் எவ்வாறு பயணித்தீர்களோ, அதாவது ஒரு புதுசா ஒரு டியூஷனுக்கு போறது, புதுசா ஒரு கிளாஸுக்கு போறது, புதுசா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பு ரொம்பவும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பயணிப்பது புத்திசாலித்தனம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து விட்டு அந்த கடனை நீங்கள் வாங்குவது, அவசரத்துக்கு அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்குவது, வாங்கினதுக்கு பிறகுதான் நமக்கே தெரிய வரும் அந்த கடனை நம்ம ப்ரீக்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு செப்பரேட் சார்ஜு,
இந்த மாதிரி எல்லாம் ஹிடன் சார்ஜஸ் நிறைய ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்வது, இந்த ஃபிட்னஸ் போவது, வாக்கிங் போவது, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இரவு 1 மணிக்கு போய் ஃபுட்டு சாப்பிட்றது, 2 மணிக்கு ஃபுட்டு சாப்பிட்றது, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சென்சார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் உங்ககிட்ட வம்பு வளர்ப்பதற்கு சில நெகட்டிவ் ஆசாமிகள் முயற்சி செய்வார்கள். நீங்க அவங்கள பார்த்த உடனேவே கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் விதண்டாவாதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். அதனால் நோ கமெண்ட்ஸ், நோ ஆன்சர், பிறகு யோசித்து சொல்கிறேன், இப்பொழுது வேற ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன், இல்லைன்னா வேற ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே நீங்கள் அந்த இடத்திலிருந்து கடந்து போவது புத்திசாலித்தனம். திருமணத்துக்காக பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய நபர்கள், புதுதா திருமணம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்கள், வரக்கூடிய வரன்கள் சம்பந்திகளிடம் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணி வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அதாவது ரைட்டிங்கில் கொடுப்பது. ஓரலா கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பிறகு திருமணம் நெருங்கும் பொழுது நாங்க இதை சொல்லவே இல்லையே, நாங்க இந்த மாதிரி பேசவே இல்லையே, எல்லா செலவும் நீங்க பண்றது தானே வழக்கம் அப்படின்னு நாசுக்காக நவந்து விடுவார்கள். இதற்கு கொஞ்சம் கூடுதலாக ரைட்டிங்கில் நீங்கள் கமிட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. பொதுவாகவே அப்பாவுடைய ஹெல்த்து, அம்மாவுடைய ஹெல்த்து, இதையெல்லாம் நீங்கள் ஒரு மாஸ்டர் வயதை அனுசரித்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது. ஆஃபீஸில் என்னென்ன வழக்கத்தை விட உங்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக வேலை வாங்குவார்கள். அப்செட் ஆக வேண்டிய தேவையில்லை. கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இருந்தால் அதுவே போதுமானது. மேலும் புது பிஸ்னஸ், புது ப்ராடக்ட், புது கான்செப்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஐடியா இருந்தால் கொஞ்ச நாட்கள் நீங்கள் வெயிட் செய்வது புத்திசாலித்தனம். இந்த சனி வக்கரத்தில் திடீர் திருப்பம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், சுபக்கிரகம் குருவின் பார்வை சாட்டனின் மேல் வந்து படுவதனால் இழுவரியாக இருந்த பழைய சொத்துக்கள், விவகாரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான திடீர் திருப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய புது புது நபர்களுக்கு கூட ஆன்மீகத்தின் மேல் அதிகமான ஒரு ஈடுபாடு, கோயிலுக்கு போவது, தியானத்துக்கு போவது, மெடிடேஷன் போவது, இதெல்லாம் ஏற்படும். விரயம் எப்படியும் நடக்கும். ஏன்னா இது 12ஆம் இடத்துல தான் சாட்டான் இருக்கிறாரு. இது விரய சனி தான். அப்போ அதனை சுப விரயமாக மாற்றி கொள்வது, அதாவது ஒரு கோல்டு வாங்குறது, இல்லை ஒரு இடம் வாங்குவது, அதற்காக கொஞ்சம் கடன் வாங்குவது தப்பில்லை. இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான எஃபெக்ட். பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமி திதிகளில் தொடர்ச்சியாக பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் காகத்துக்கு உணவிடுவது. மேலும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகள், வயதில் மூத்த நபர்கள், கைவிடப்பட்ட இறைவனின் குழந்தைகள், இவருக்கெல்லாம் உங்களால் முடிந்த அன்னதானம், வஸ்திரதானம், ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செய்தாலும் கூட அந்த சாட்டன் உங்கள் மேல் பிரீத்தி அடைந்து அதன் தாக்கத்தை வெகுவாக குறைத்து கொள்வார் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த சாட்டன் வக்ரம்ங்கிறது லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறது. அப்போ என்ன ஆகும்? 11ஆம் இடம் லாபம், நினைத்த காரியத்தில் வெற்றி, மேலும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லப்படுவது. இயல்புக்கு மாறிய நிலை அதிவேகம். அப்போ நமக்கான அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு இது நாள் வரை ஏங்கி கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் முத்திரையை பதிப்பார்கள், ஒரு ஸ்டாம்ப் இடுவார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். வரவு அப்படிங்கிறது 2-3 வழிகளில் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அது பாக்கியம் சொல்லக்கூடிய இடம், பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர நிறைய அந்த கிரெடிட் கார்டு பில்லு, பர்சனல் லோனு, ஹவுசிங் லோனு, ஹேண்ட் லோன், இதையெல்லாம் அவர்கள் மளவென்று கிளியர் செய்து விடலாம். குடும்பத்தில் இதனால் வரை
குடும்பத்தில் இது நாள் வரை லைஃப் பார்ட்னருடன் இருந்த நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் கண்டிப்பாக தீரும். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இன்னொருத்தர் இவர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய பேச்சுல வழக்கத்தை விட ஒரு நல்ல ரசனை, ஒரு நக்கல், ஒரு நையாண்டித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஆபீஸ் மீட்டிங்ல எல்லாம் கூட நீங்க பேசும்போது கொஞ்சம் நீங்கள் அளந்து பேசுங்கள். ஏன்னா நீங்க ரொம்பவும் துடுக்கா அப்படியே கேஷுவலா பேசும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு பொறாமை கூட ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் சொத்து சம்பந்தப்பட்ட பாக பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நிதானம், ஒரு சமாதானம் ஏற்படும். அது ஒரு பிளஸ். மேலும் ஸ்திரமான சொத்துக்கள், ஒரு வீடு கட்டுவது, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுவது, அதன் மூலம் தொலைநோக்கு பார்வை, லாங் டேர்ம் பெனிஃபிட் பெறுவது, இதெல்லாம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாக வரும். மேலும் வண்டியை மாற்றுவது, இல்லைன்னா இருக்கிற வண்டியவே ஒரு நல்ல ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவது. இப்போல்லாம் என்னென்னமோ கலரிங்கு, என்னென்னமோ ஸ்டிக்கரிங் எல்லாம் ஒட்டி இந்த வண்டி பார்க்கும் பொழுதே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபயர் பிராண்ட் அப்படின்னு தெரிவது போல் பளிச்சென்ற ஒரு தோற்றம் வரும். மேலும் அம்மா அப்பா அவங்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, மேலும் அவர்களுக்கு சொத்துக்கள், டெபாசிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெயினா அவர்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மியூசிக், டான்ஸ் போன்ற விஷயங்களில் ஒரு பிடிமானம் ஏற்படும். ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நிறைய பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். புதிதாக கொஞ்சம் கடன் வாங்கினாலும் கூட அது ஒரு எஃபெக்டிவான, ஆக்கப்பூர்வமான கடனாக இருக்கும். மெயினா நோய், மெயினா வம்பு வழக்கு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைனே தெரியாமல் பில்லர் டு போஸ்ட் அலைந்து கொண்டிருந்த நபர்களுக்கெல்லாம் அந்த நோய்க்குண்டான ஒரு தெளிவு, ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், இது போன்ற விஷயங்கள்ல கூட நீங்க அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுடைய சத்ருக்கள் பின்னாடி பேசுவார்கள். பேசினால் பேசட்டும். ஆனால் அந்த சத்ருவே ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது ஒரு அனுகூல சத்ருவாக மாறும். அது என்ன பிரதர் அனுகூல சத்ரு அப்படின்னா, உங்களுடைய எதிரி உங்க மேல ஏதாவது உங்க ப்ராடக்ட் மேலேயோ உங்க கான்செப்ட் மேலேயோ ஒரு கேஸ் போடலாம். அவ்வாறு போடப்படக்கூடிய கேஸ் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். இதுதான் அனுகூல சத்ரு என்று சொல்லப்படுவது உண்டு. திருமணம் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல டீசென்டான வரன் வரும். நீங்கள் அனுகூலமாக பேசி முடிக்கலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுப்பிப்பது, ஆயுள் அபிவிருத்தி, நோயிலிருந்து வெளியே வருவது, பாதிப்பில்லாமல் நீங்கள் வெறு சீக்கிரம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் உங்களை அமைத்து கொள்ளலாம். மேலும் நீங்க கொடுக்குற சஜஷன்ஸ், இல்லை உங்க ஃபாதர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ், இதெல்லாம் பொதுவாகவே ஒரு இன்ஸ்பைரேஷனாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தொழில் மற்றும் வேலையில் மாற்றம், அந்த மாற்றத்தின் ரிசல்ட் முன்னேற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர் வரலாம். அதனால வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸு, டெய்லி 30 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 30 கிலோமீட்டர் வர்றது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு 10 நிமிட டிரைவில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பது, வேலை மாற்றம் கிடைப்பது, அதன் மூலம் ஒரு இன்க்ரிமெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், புது பிஸ்னஸ், கூட்டு வியாபாரம், பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு பக்காவான டாக்குமெண்டேஷன் செய்து கொண்டு முதலீடு செய்யலாம். கடுமையான உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் வரலன்னா கூட யாரையும் எதிர்பார்க்காமல் நீங்களே களத்தில் இறங்கி விடுவீர்கள். ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் திடீர் மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் பிடித்து ஒரு நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். குலதெய்வ கோயில் வழிபாடு, அங்க இருக்கக்கூடிய சடங்குகள், சாங்கியங்களை எல்லாம் செய்து ஒரு உன்னத நிலை, ஒரு டிவைன் வைப்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் உணர்வீர்கள். ஆன்மீக பயணம் என்பது உங்களுக்கு ஒரு
பிளஸ் பாயிண்டாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுல என்ன பரிகாரம் அப்படின்னு பொதுவா ரிஷபராசிக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கு பாக்யாதிபதி அவர் தான் ஜீவனாதிபதி லாபத்தில். இது எப்படி பார்த்தாலும் லாப கர்மா என்ற அமைப்பில் தான் வருகிறது. கர்மா என்றால் செயல். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு திடீர் திருப்பத்தையும் நினைத்த காரியத்தில் வெற்றியையும் ஏற்படுத்தும். இந்த 4.5 months நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஓப்பனாக சொன்னால் ரிஷபத்துக்கு இது ஒரு ஜாக்பாட் பீரியட். மிதுன ராசிக்கு இந்த சனி வக்கரம் என்ன சொல்கிறது? இப்பொழுதுதான் ராசியை விட்டு குரு வெளியே போயிருக்கிறார். ஏராளமான கடன் பிரச்சனை. ஆனால் அந்த கடன் பிரச்சனை இவர்களால் மட்டுமல்ல, இவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸால், வியாபாரத்தால். அந்த கடனை இவர்கள் வாங்கி ஏதோ ஒரு செலவு பண்ணினா கூட சமாதானம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனையும் கூட அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் மன உளைச்சல். அந்த மன உளைச்சலை வெளியில காண்பிக்க முடியவில்லை. ஏன் காமிக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கடன்ல இருக்கிறார், அதனால் டிப்ரெஷன்ல இருக்கிறார், அதனால் இவரால் சரியாக இயங்க முடியவில்லை அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, வரக்கூடிய அந்த நல்ல விஷயமும் வராமல் போய்விடுமோ பிரதர் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே இருப்பது போல் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு எம்ஆர்ஐ மிஷின் இல்ல ஒரு ஸ்கேனிங் மிஷினில் பார்த்தால் இவர்கள் கடனில் இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்துவிடும். ஓப்பனா சொன்னா திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கர்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம காரகன் சாட்டன் வக்ரம் அடைவது. இந்த பக்கம் 2ஆம் இடத்தில் குரு, அது உச்ச குரு சனியை பார்ப்பது. லிட்ரலா பார்த்தோம்னா ஒரே வார்த்தையில இது கோல்டன் பீரியட். இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதும் பூரணமாக இந்த இடத்தில் பொருந்தும். இன்னொரு பக்கம் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் வருவது என்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். ஏதாவது போன்ல அதுல எல்லாம் 5G, ஸ்கூட்டர்ல 6G எல்லாம் வந்துச்சு. ஆனா 10G ஸ்பீடில் உங்களுடைய மூளை என்பது வேலை செய்யும். அதற்குண்டான அந்த ஒத்துழைப்பு பிரமாதமாக இருக்கும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமாக எட்டி பார்க்காது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த விஷயத்தையும் நீங்கள் கைவிடவே மாட்டீர்கள். அதாவது ஒரு விஷயம் லேசா கண்ணுக்கு தெரிஞ்சா போறோம். ஒரு கஸ்டமர் வருவாரு, வேற ஏதோ ஒரு கடைக்கு, வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு, ஒரு ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. அங்க பார்க்கிங் இல்லை அப்படின்னு உங்களுடைய இடத்துல வண்டியை ஒரு 2 minutes விடுறேன் பிரதர்ன்னு வந்தால் கூட அவரை வம்பாக பிடித்து இழுத்து வைத்து உள்ளே உட்கார வைத்து உங்க ப்ராடக்டையோ உங்க கான்செப்டையோ அவரிடம் பேசி மற்ற வாடிக்கையாளர்களை கூட உங்கள் பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரமாதத்தையும் புத்திசாலித்தனத்தையும் விஸ்தாரமாக வெளிப்படுத்துவீர்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த அளவுக்கு சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ், அந்த அளவுக்கு கஸ்டமர் கேரு, ரிசப்ஷனிஸ்ட், பார்க்கிங் ஸ்டாஃப் கூட நீங்கள் ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளலாம். சார் நாங்கள்லாம் கவுண்டர் சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா கவுண்டிங் மிஷின் கூட நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் மிஷினு இல்லைன்னா வேற என்னென்ன கரன்சி மிஷின் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தொழில் மூலமாக பிரமாதமான வருமானம் 2-3 வழிகளில் வரும். அப்பத்தான் உங்களுடைய பழைய கடனை அடைக்க முடியும். இது நாள் வரை சம்பாதித்து கடன் அடைக்காமல் கடன் வாங்கி இன்னொரு கடனை நான் அடைத்தேன்னு எந்தெந்த மிதுனராசிக்காரர்கள்லாம் இது நாள் வரை வருத்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் சம்பாதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரை சுப நிகழ்வுகள் மற்றும் அதற்குண்டான ஏற்பாடுகள், உறவினர்கள் வீட்டுக்கு வருவது, வீடு கலகலப்பாக இருப்பது, அதனால் கொஞ்சம் வீட்டில் அதிக நேரம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய
வாக்கு பேச்சு பல காரியங்களை கண்டிப்பாக சாதிக்கும். மேலும் இந்த சோசியல் மீடியாலெல்லாம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சகோதரிகளால் லாபம் உண்டு, வேலை முடிந்தது போய் வருகிறேன் அப்படின்னு போகாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உங்களுடன் ஷேர் செய்து கொள்வார்கள். ரியல் எஸ்டேட்டு, லேண்டு வாங்குவது, ஒரு இடத்தை விற்று கடனை அடைத்து மிச்சம் இருக்கக்கூடிய லாபத்தை வைத்து இன்னொரு நல்ல இடம் வாங்குவது, டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக அமைவது, இதெல்லாம் உங்களுக்கு இது காலகட்டத்தில் ப்ளஸ் பாயிண்ட். புதிதாக வாகனம் வாங்குவது, வண்டி வாங்குவது, பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் செய்து அதற்கு ஒரு நல்ல விலை பெறுவது, அம்மாவின் ஆதரவு, அப்பாவின் ஆதரவு, அவர்களுடைய உடல்நிலை, ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பெறுவது, குழந்தைகள் கல்விக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, அதிலும் குறிப்பா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவது, உயர்கல்வி பெறுவது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெறுவது, கிரெடிட் கார்டு இஎம்ஐயை மொத்தமாக பேசி அதனை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து அதனை முடித்துவிட்டு திரும்பவும் கிரெடிட் கார்டு பக்கம் திரும்பி கூட படுக்காமல் வேறு பக்கம் திரும்பி படுத்து கொள்வது. நிறைய ஆஃபர் கொடுப்பார்கள், ஆனால் கண்களையும் செவிகளையும் மூடிக்கொள்வது, நிறைய நோய், அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளிலிருந்தான் மாற்று வைத்தியம், மேலும் இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வெற்றி கொடி நாட்டுவது. மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி, நேர்முக எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு சமாதானத்துக்கு வந்து அவரவர் துறை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நடுவரை வைத்து பேசி ஏதோ ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுவது. சார் எனக்கு எதிரினா கடன் கொடுத்தவர் தான் சார் என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. கடன் வாங்கும் பொழுது அவர் நமக்கு நண்பனாகத்தானே இருந்தார். வாங்கிய கடனை எப்படியாவது பேசி பைசல் பண்ணி விடுவது. நீண்ட நாட்களாக பேசி வந்த விஷயங்கள் எதெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ, அது திருமணமாக இருந்தாலும், வீடு கட்டுவதாக இருக்கலாம், இடம் விற்பதாக இருக்கலாம், இல்ல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இதிலெல்லாம் ஒரு நல்ல சமாதானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். குரு பார்வை என்பது இந்த சாட்டனின் மேல் விழுவதால், ஆயுள் காரகன் சனி என்பதால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற முடியும். அப்படின்னா என்னன்னா, அதற்குண்டான நோய்களிலிருந்து வெளியே வர முடியும். உங்களுடைய மனதளவில் ஒரு இனம் புரியாத ஒரு எனர்ஜி என்பது கண்டிப்பாக பிறக்கும். நிறைய வில்லங்கங்கள் விலகும். தொழில்ல நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ், எஃபெக்டிவான நபர்கள் வந்து சேருவார்கள். வரக்கூடிய நபர்களை நீங்கள் பத்திரமாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய புது பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் செம்ம ப்ராஃபிட் பிரதர். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். புது ஐடியாக்கள் நல்ல வரவேற்பு பெறும். இதுல திடீர் திருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடு செல்ல விசாவுக்கு இது நாள் வரை அப்ளை செய்தவர்களுக்கு அந்த விசா அப்ரூவ் ஆகி ஒரு இன்ப அதிர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். நிறைய பேர் யோகம், தியானா போன்ற விஷயங்களில் ஈடுபாடு காண்பிப்பார்கள். மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு யூகம் செய்யக்கூடிய ஆற்றலை இந்த யோகா என்பது ஏற்படுத்தும். இதுல கண்டிப்பா செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த செலவு நீங்க பண்ணினாலும் இது தொழில் கர்மா அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன மீனை போட்டு ஒரு பெரிய திமிங்கிலத்தை முழுவதுமாக அமுக்கி விடுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பெரிதாக பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தும்.
எல்லா கடகராசிக்காரர்களுமே மெயினா எப்பதான் எங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவும் ஆர்வமா எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இவர்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டம சனி விலகி 9ஆம் இடத்தில் பாக்கிய சனியாக அமர்ந்தது. அது காலகட்டங்களில் இவங்களுக்கு பெருசா ஒரு பிளஸ் பாயிண்ட் வரல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் 12ஆம் வீட்டில் குரு பகவான் மறைந்து விட்டார். இப்போதான் இவங்களுக்கு உச்ச குரு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. இந்த பக்கத்தில் சனி பகவானை குரு பார்க்க இருக்கிறார். இதுல என்ன மெயினான விஷயம் என்றால், அதிகமாக பாதிக்கப்பட்டதில் முதலிடத்தில் இருப்பது இந்த கடகராசிக்காரர்கள் தான். நிறைய வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், ட்ரீட்மெண்ட், மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட். எனக்கு மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டா நானே 4 பேருக்கு கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஆள். என்னைய கொண்டு போய் கவுன்சிலிங் சென்டரில் நிப்பாட்டி விட்டார்கள். எதற்கோ என்னென்னமோ டேப்லெட் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலந்தி வலையில் சிக்கி மனதளவில் உதிரம் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை சந்தித்தது கடகராசி. சின்ன பின்னமாக சிதறி விட்டார்கள். இப்பொழுது ராசியில் உச்சகுரு வந்த பிறகுதான் ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏரோப்ளைன் மோட்ல இருந்து ஒரு போன் வெளியே போய் ஒரு நார்மல் மோடுக்கு வந்தால் எப்படி அந்த சிக்னலை அந்த போன் பிடிக்கிறதோ, அதை போல் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் அப்படிங்கும் பொழுது இயல்புக்கு மீறிய நிலை. எப்படியாவது அந்த பாக்கியத்தை அடைந்தே தீர வேண்டும். அதற்கு அந்த பாக்கியாதிபதியின் பார்வை. அதற்காக அயராமல் உழைப்பதற்கு, பொதுவாகவே கடுமையான உழைப்புக்கு கடகராசிக்காரர்கள் ரெடி. இனிமே இவர்களுடைய உழைப்பை நாம் கேட்கவா வேண்டும்? பல வழிகளில் தனம் வருவதற்கு விடாமல் அயராமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள். பணம் வரும், அதனை இவர்கள் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவுமா அப்படின்னா, இவர்கள் கடுமையாக உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸ் இவர்களை மிஸ் பண்ணுவார்கள். அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் எளிதாக அவர்கள் பேசி சமாளித்து விடலாம். மேலும் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வாக்கு மற்றவர்களுக்கு கொஞ்சம் லேசா கட்டளை இடுவது போல் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு அந்த ஒர்க்கு, பேமெண்ட், காசு, பணம் எல்லாமே வர தொடங்க போகிறது. அப்போ அந்த ஆர்வம், ஸ்பீடு அப்படிங்கிறது ஏதோ நாம் மற்றவர்களை கட்டளை இடுவது போல் இல்லாமல் கொஞ்சம் பக்குவமாக வேலை வாங்குவது போல் இருந்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கொஞ்சம் சகோதரர்களுடைய உறவுகள் எல்லாம் சின்ன சின்ன இடைவெளி ஏற்படலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பிஸி. அதனால் இது காலகட்டங்களில் கொஞ்சம் பக்குவமாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தேவைப்படக்கூடிய இடங்களில் நீங்களே விட்டு கொடுத்து போவது நல்லது. வீட்டில் பழைய விஷயங்கள், இடிந்து போனது, உடைந்து போனது, பழுதடைந்தது, இதையெல்லாம் பிளம்பிங்கா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டாலும் அதற்குண்டான ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிவிடும். மேலும் வாகனத்தை விற்று வேறு ஒரு நல்ல புது வாகனம், இந்த ஈவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுது வாங்கக்கூடிய காலகட்டம். அம்மாவுடைய ஹெல்த்து, அப்பாவுடைய ஹெல்த்து, இதிலெல்லாம் இருந்த நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கியூர் ஆகிவிட்டு பக்குவப்பட்டு விடுவார்கள். உணவு முறை கட்டுப்பாடு இதெல்லாம் வெகு எளிதாக கொண்டு வந்து விடுவார்கள். குழந்தைகளுடைய கேரியர் ஷேப் ஆகும். இந்த ரோட்டில் பயணித்தால் கண்டிப்பாக நாம் வெளிநாட்டுக்கு போகலாம், உள்நாட்டிலேயே ஒரு நல்ல பொசிஷன்ல போய் செட்டில் ஆகலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் வயது அனுசரித்து, சூழ்நிலையை அனுசரித்து, அது வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும், உயர் பதவி, உயர்கல்வி, திருமண வாய்ப்புகள், வியாபாரமாக இருந்தாலும் அதற்குண்டான சூழ்நிலை அமையும். புதுசா யார்கிட்டையும் போய் ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, வெளிவட்டார கடன், அங்கீகரிக்கப்படாத கடன் எல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவையில்லை. நல்ல விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமான கடன் உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்தே கிடைக்கும். நிறைய அந்த லெக் பெயின், நீ பெயின், தலைவலி, மைக்ரேன், ஒத்த தலைவலி போன்ற விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் உங்க கூட இருந்தே உங்களுக்கு குழி தோண்டினது யார்?
உங்களுடைய சத்ரு யார், யார் உங்களை பத்தி காசிப் செய்தது, போட்டு கொடுத்தது, இதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். நாசுக்காக நீங்கள் அவர்களிடம் இருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மேலும் திருமண முயற்சிகள் இது நாள் வரை எங்கெல்லாம் ஸ்லோவாக இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது ஒரு செம ஸ்பீடு பிடித்து, ஏன்னா இங்கு 7க்குரியவன் 9ஆம் வீட்டில் வக்ரம் குரு பார்வையில் அனுகூலமாக வரும். அதற்கேற்றாற் போல் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்க வீடு, வாகனங்கள், இது அனைத்து விஷயத்தையும் நீங்கள் ஃபேஸ் லிஃப்ட் செய்து கொள்ளுங்கள். ஆயுள் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னாவே நாம் நோயிலிருந்து பிணியிலிருந்து வெளியே வருவது சுபம் ஏற்படும். என இந்த சாட்டனுக்கு பெயரே பாக்கிய சனியாக வருகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். என்ன சார் நீங்க எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி சொன்னீங்க, ஓவர் டைம் வருங்கிறீங்க, டபுள் டியூட்டி வருங்கிறீங்க. பிரதர் அதெல்லாம் வந்தா தான் பிரதர் அதுக்குண்டான இன்க்ரிமெண்ட்டு, அப்ரைசல், ப்ரமோஷன் இதெல்லாம் ஏற்படும். மேலும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் தேவையான அளவுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் போன்ற விஷயங்களை பக்காவாக செய்து கொண்டு அந்த விஷயங்களை அவர்கள் துவங்கலாம். திடீர் திருப்பம் எங்க வரும் அப்படின்னா, பல நாட்களாக வராமல் இருந்த அந்த பழைய பாக்கி வருமா வராதா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தேன். கடலில் போட்ட பெருங்காயம் போல் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சிதறி விட்டது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத அந்த திடீர் திருப்பம், அந்த பழைய வசூல் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இது நாள் வரை அஷ்டம சனி எங்களை பஞ்சராக்கியது. பலூன்ல காத்து போச்சு, பல்புல ஃபியூஸ் போச்சு. ஒரு பல்பு ஃபியூஸ் போனா பரவாயில்ல பிரதர், மொத்தமா கரண்ட் போச்சு. கரண்ட் தான் போச்சான்னா வெளில போய் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரே போய்விட்டது அப்படின்னு அஸ்திவாரமே ஆடினது யாருக்குன்னா அது சிம்ம ராசிக்கு தான். ஏன்னா இந்த ராசிக்கு அல்டிமேட் எனிமி, பூரணமான சத்ரு கிரகம் அப்படின்னு சொல்றது யார சொல்றோம் அப்படின்னா சாட்டனைத்தான் சொல்கிறோம். ஜோதிடத்தில் 6க்குரியவன் 8ஆம் வீட்டுக்கு போவது, இதனால் திடீர் திருப்பம், திடீர் மாற்றம். இங்கு 8க்குரியவன் 6ஆம் வீட்டை பார்வையால் பார்ப்பது, 8ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியை பார்ப்பது, இதெல்லாம் சொல்லப்படுவது உண்டு. இந்த இடத்துல இன்னும் நுணுக்கமா போய் பார்த்தோம் உயர்நிலை அப்படின்னா, 8ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டின் முழு நட்சத்திரம் உத்திரட்டாதி அந்த இடத்தில் ஒளிந்திருக்கிறது. அந்த உத்திரட்டாதியில் தான் இப்பொழுது சனி சொந்த நட்சத்திரத்தில் வக்கரமடைய போகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் பிளஸ்ங்கிற மாதிரி இருந்தாலும் அஷ்டம சனி டேமேஜ் தான். அதுவும் சாதாரண டேமேஜ் கிடையாது. சிம்ம ராசியை பொறுத்தவரை இது நாள் வரை இருந்தது டோட்டல் டேமேஜ். இப்போ அஷ்டமத்தில் சனி வக்கரம் அப்படின்னா எதிர்நோக்கி பயணிக்கிறது. இப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு எங்கெங்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, கடைசியில ஃபேக் ப்ரொஃபைல் வந்ததுக்கு அப்புறம் திருமணம் ரத்தானது, லிவிங் டுகெதர், கோயிங் ஸ்டெடி அப்படிங்கிறதெல்லாம் விட்டா பாடுறா, பிடி விசாவை விட நான் வேகமா ஓடி காமிக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரேக்கப்புக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு பிரேக்கப் கொண்டாட்டம், அதன் மூலம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் செய்யாத தப்புக்கு தோல்வியையும் அவமானத்தையும் அடைந்தார்கள். இதுதான் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், அண்டர்லைன் செய்து கொள்ளுங்கள். நாம் ஏதாவது ஒரு தவறு செய்து அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனை, ஃபைன்னா கூட சரி, நம்ம தான் தப்பு பண்ணினோம், தெரியாமல் பண்ணினோம், தெரிந்து பண்ணினோம், உப்பை தின்னவன் ஏதோ தண்ணியை குடிக்கிறான்ப்பா, இந்த தப்பை நான் அனுபவிக்கிறேன்ப்பான்னு சொல்லலாம். ஆனா என்ன நடந்தது, இவங்க டீம்ல யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணியிருப்பான். நீ தானே பிரதர் அந்த டீமுக்கு பாஸ், நீ ஏன் பிரதர் அதை கவனிக்காம விட்ட அப்படின்னு உங்களை குறை சொல்வார்கள். இதுதான் தெரியாத தவறுக்கு நாம் வருத்தப்பட்டது, அவமானப்பட்டது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை இந்த சனி வக்கரம், கெட்டவன் கெடுவது என்ற அமைப்பில் விழுகிறது. அதுலேயும் குருவின் பார்வை பெறுவதனால் மெயினா என்னன்னா,
பணம் வரும். உங்களுடைய 99% ப்ராப்ளம் பணம் வந்தால் மட்டும்தான் தீரும். அதை தவிர குடும்பத்துக்குள் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். known devil is better than unknown angel அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டெவிலே ஏஞ்சலாக, உங்களுடைய மனைவியே ரம்பா ஊர்வசி மேனகையாக, உங்களுடைய கணவனே மன்மதனாக கந்தர்வனாக அந்யோன்யம் பாவங்கள் ஏற்பட்டு திருமணத்தில் பிரேக்கப் ஆயிரலாம் அப்படின்னு யாரெல்லாம் யோசித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதான புறா ஏற்பட்டு திரும்பவும் வாழ்வை சுபமாக அவர்கள் கண்டிப்பாக, நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்கிறேன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம், ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பப்ளிக்கா குழந்தைகளுக்கு முன்னாடி எதுவும் பேசிக்கொள்ளாமல் தனிமையில் அமர்ந்து நாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானம் ஏற்படும். பேச்சில் ஒரு கம்பீரம் ஏற்படும். மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்வீர்கள். அதற்கேற்றாற்போல் நீங்களும் நடந்து கொள்வீர்கள். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சகோதரர் சகோதரிகளிடமிருந்து எதிர்பாராத சில நன்மைகளும் உதவிகளும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்டு நிறைய வம்பு வழக்கு, பழைய கடன் போன்ற விஷயங்கள் கிளியர் ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வீடு மாற்றுவது, ஆபீஸ் மாற்றுவது, ஆபீஸுக்கு பக்கத்தில் வீடு அமைத்துக் கொள்வது, ஒரு ஷார்ட் டிராவல் மூலம் ஆபீஸ்க்கு செல்வது, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டிராபிக்ல, பொல்யூஷன்ல, டஸ்ட்ல ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு இது காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும். வீடு டெக்கரேஷன் செய்வீர்கள், ஆபீஸ் டெக்கரேஷன் செய்வீர்கள், திரும்பவும் உங்களுடைய தனித்துவத்தை காண்பிப்பீர்கள். பழைய வண்டியை விற்று ஒரு புது வண்டி, அல்ட்ரா மாடல் வண்டி வாங்கி அதன் மூலம் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு கூட தேவையான விஷயங்கள், பயணங்கள், ஆன்மீக டூர் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சமாதானம் ஏற்படும். பழைய கடன்கள் முழுசா தீரலனாலும் நெகட்டிவான கடன்கள் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துவிடும். நோய், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கெல்லாம் இந்த நீர்மோர் எடுத்துக்கொள்வது, இளநீர் குடிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த வைத்தியமாகும். உங்களை நேருக்கு நேர் மோத பயந்து பின்னாடி பேசும் எதிரிகள் தாங்களாகவே விலகுவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். திருமண தடை நீங்கும். தகுந்த நல்ல வரன் வரும். கெட்டி மேளம் சத்தம், குவா குவா சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். மன அழுத்தம் குறையும். கண்டிப்பாக ஆரோக்கியம் மேம்படும். யோகா, வாக்கிங், மெடிடேஷன், தியானம் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக தொடங்குவீர்கள். வீட்டுக்குள்ளர இருந்த ஈகோ சண்டைகள், ஈகோ பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். வேலை வாய்ப்பில் புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் பக்காவாக செய்து கொண்டு களத்தில் இறங்கி விடலாம். இந்த அஷ்டம சனி வக்ரம் குரு பார்வையில ஒரு திடீர் திருப்பம், திடீர் ஜாக்பாட், என்னன்னா எதிர்பாராத ஒரு டீல் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேடி வரும். இதை வைத்துக்கொண்டு உங்க லைஃப்ல ஒரு யூ டர்ன், ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு வைரல், ஒரு டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வது போல் அப்படியே உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதனை வைத்து நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியையும் தனித்தன்மையையும் கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டு. ஆன்மீக பயணம், ஆன்மீக நாட்டம், புண்ணிய நதிகளில் நீராடும் வாய்ப்பு, கோயில்களில் அன்னதானம் செய்வது, இவை அனைத்தும் ஏற்படும். மேலும் விரயத்தை நீங்களாகத்தான் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இறைவனின் குழந்தைகள், வயதில் மூத்த முதியவர்கள் உங்களால் முடிந்த தானங்கள், தர்மங்கள் செய்வது. சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு, புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்து.
கன்னி ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இதுக்கு முன்னாடி ராகு, இப்போ 7ல சனி, கண்டச்சனி. நம்ம ராசிக்கு அவர் நட்பு கிரகம் தான், ராகுவும் நம்ம ராசிக்கு நட்பு கிரகம் தான். இது என்ன ஆச்சு, தெரியாதவன் கூட நம்மளை ஏமாத்த மாட்டான், தெரிஞ்சவன் தான் நம்மளை ஏமாத்துவான். ஏன்னா அவனுக்கு தானே நல்லா தெரியும் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய வீக் பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட், எங்க அடிச்சா நம்ம விழுவோம்னு சொல்லி. நிறைய பேரு குறிப்பா பிசினஸ் பார்ட்னரு, லைஃப் பார்ட்னரு, லிவிங் டுகெதரு, கோயிங் ஸ்டெடி, இந்த 4 விஷயங்களிலும் டோட்டல் கொலாப்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த கன்னிராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன்னா இது காலகட்டங்களில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குருவும் அமர்ந்திருந்தார். இப்பதான் குரு லாபத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னா நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த பதவி பறி போனது. ரொம்பவும் ஆசையா எதிர்பார்த்து அப்படியே ஒரு புதுகுலத்துடன் திருமணத்துக்குள் இவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு அந்த கன்னிராசி சகோதரிகள்லாம், எனக்கு நீ ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச? திருமணத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அவங்க அம்மா கிட்ட என்னன்னா, நீ எப்போ கல்யாணத்தை பண்ணி வைப்பன்னு சொல்லு அப்படின்னு பிடித்து அரித்தார்கள். பிறகு ஏன் பண்ணி வைத்த அப்படின்னு அழுதார்கள். இந்த மாதிரி வெளியில சொல்லி கொள்ள முடியாத நிறைய பிரச்சனைகள், கடன் சம்பந்தமா, குழந்தைகள் சம்பந்தமான மன உளைச்சல், பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான, அந்த அக்காக்கு கொடுத்துட்ட எனக்கு நீ கொடுக்கல, தம்பியை மட்டும் நீ தனியா கவனிக்கிற, ரோமுக்குள்ள போய் நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, ஆனா பப்ளிக்கா வரும் பொழுது எனக்கு நீ ஒண்ணுமே ஒழுங்கா இத்து போனதை கொடுத்துட்ட, நொந்து போனதை கொடுத்துட்ட, அப்படி நல்லா வருத்தத்தையும் தாக்கத்தையும் ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸையும் கண்டச்சனி இவர்களை கண்டம் துண்டமாக்கி முடக்கி விட்டது. இவர்களை தூங்க விடவில்லை, இவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தது. இப்போ அந்த சனி வக்கரம் 7ஆம் இடத்துலன்னா 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மெயினா லைஃப் பார்ட். 6ஆம் அதிபதினால அது கடனை குறிகாட்டுகிறார். 5ஆம் அதிபதினால பூர்வீகத்தை குறிகாட்டுகிறார், குழந்தைகளை குறிகாட்டுகிறார். பிசினஸ் பார்ட்னரையும் 7ஆம் இடம் குறிகாட்டுகிறது. இந்த 7ஆம் அதிபதியே 7ஆம் வீட்டை பார்க்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப காரகத்துவத்தில் நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் கன்னிராசிக்காரர்கள் கலக்க போவது யாரு அப்படின்னா அது கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு நாம் தாராளமாக சொல்ல முடியும். தனிப்பட்ட வளர்ச்சி, இந்த வக்கர பயிற்சி அப்படியே இவர்களை மெச்சூர்டான ஒரு பர்சனாக மாற்றிவிடும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் தவிடுபொடியாக்கி விடுவார்கள். தனம், பணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஓரளவுக்கு சுமாருக்கு மேல் சூப்பராக வரலனாலும் குரு பார்வை அப்படிங்கிறதுனால தேவைக்கு மேல் பணம் வரும். நிறைய பழைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்க முடியும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பொழுதுதான் இவர்கள் ஒரு குஷியை, சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துவார்கள். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எதையோ இழந்தது போல், பறி கொடுத்தது போல், அந்த சோகமான ஒரு அவுட்லுக் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்றது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும். மேலும் தேவையில்லாத விஷயங்களை இவர்களும் இனிமேல் பேச மாட்டார்கள். மற்றவர்களுடன் பர்சனல் விவாதங்கள் இடமாட்டார்கள். அவர்களுடைய பர்சனல் விஷயங்களில் இவர்களும் இனி இறங்க மாட்டார்கள். சகோதரம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கிளியராகும். அவர்கள் வழியில் அவர்கள் செல்வார்கள், இவர்களுடைய வழியில் இவர்கள் செல்வார்கள். மேலும் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ், பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதனால் வரை எதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அவையெல்லாம் இனிமே இவர்களுக்கு கிளியர் ஆகும். வண்டியை ஓட்டும் பொழுது ஸ்பீடு லிமிட், அந்த சந்தோஷத்துல அப்படியே காதுல ஹெட்ஸ் ஃப்ரீயை மாட்டிட்டு ஹாரன் சத்தம் கூட கேட்காமல் ஓவர் ஸ்பீடாக வண்டியை ஓட்டுவதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து கொள்ளணும். ஒரு அவசர போக்கு, ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து அதிவேகம், இந்த வெறித்தனம்னு ஒரு பாட்டுல எழுதுறாங்க பாருங்க, அது இவங்களுடைய கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ஓவர் ஸ்பீடிங்,
அதெல்லாம் இவர்கள் கொஞ்சம் அவாய்டு செய்து கொள்வது நல்லது. அம்மாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த்ல ஒரு ஆரம்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் செய்தாலும் பூரணத்துவம், அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு என்பது ஏற்படும். குழந்தைகளுடைய கேரியர் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அது பிளஸ்ஸாக சூழ்நிலையை அனுசரித்து, கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக பெறுவார்கள். புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் அரசாங்கத்திலிருந்து கம்மி வட்டிக்கு ஒரு நல்ல கடன் வாங்கி ஆக்கப்பூர்வமாக அதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். நோய் நொடிகளிலிருந்து வெளியே வருவது, மெயினா தூக்கமின்மையிலிருந்து வெளியே வருவது, மென்டல் இல்னஸ்லிருந்து வெளியே வந்து மென்டல் கிளாரிட்டி, மென்டல் குஷி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பளபளப்பாக வந்து விடுவீர்கள். ஆபீஸாக இருந்தாலும், கடன் கொடுத்தவராக இருந்தாலும், அவர்களெல்லாம் நமக்கு இப்போ எதிரி லிஸ்டில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதிலெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி, ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி, சமாதானம், ஒரு காம்ப்ரமைஸ் டீல் அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் எங்கெல்லாம் பேசி தள்ளி போடப்பட்டதோ அவையெல்லாம் இப்பொழுது ஓகே ஆகி நீங்கள் சத்திரத்தை புக் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவான ஒரு ஸ்பீடு, ஒரு டைனமிக், ஒரு எனர்ஜி, வாய்ப்பு, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துவிடும். குரு பார்வை என்பது குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு, 3ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு வருவதனால் நோய்கள் கட்டுக்குள் வந்து ஆயுள் அபிவிருத்தி ஏற்படும். அப்பாவுடைய கேரியர், அம்மாவுடைய கேரியர்ல கூட நல்ல லாபம் வரும். ஏன்னா அப்பாங்கிறது இந்த இடத்துல 9க்கு 11 லாபத்தில் 9க்கு 10க்குரியவன் வக்ரம். அதனால் மெயினா அப்பாவுக்கு ஒரு டபுள் போனஸ். ஏன்னா அப்பா ஒரு பெரிய காரை வாங்கி வச்சாருன்னா அவர் எங்க ஓட்ட போறாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாரு. மிச்சம் எல்லா நேரமும் அதை நாம் தானே நன்றாக உபயோகிக்க போகிறோம். புது பிஸ்னஸ், புது ப்ராஜெக்ட், இதெல்லாம் இவர்கள் நல்ல தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக இந்த மீடியா லைனு, சாஃப்ட்வேர் லைனு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், ஒரு வீடியோ போட்டேன், பரபரப்பாக மாறினேன், ஒரு பாட்டு பாடினேன், ஒரு டான்ஸ் ஆடினேன், இன்னைக்கு ஏன் பாட்டுக்கும் ஏன் டான்ஸுக்கும் நம்ம தமிழ்நாடே ஆடுதுப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். மெயினா உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சாட்டான் வக்ரம், குரு பார்வைங்கிறது ஒரு திடீர் திருப்பத்தை எப்படி ஏற்படுத்தும்னா, ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை திடீர்னு ஒரு ஆபீசர் மூலமோ, ஒரு அட்வொகேட் மூலமோ, ஒரு ஆடிட்டர் மூலமோ, இல்லை ஒரு வெல்விஷர், ஒரு கைடு, ஒரு நண்பர் மூலமாகவோ வெகு சீக்கிரமாக சட்டென்று அந்த வேலை முடிந்துவிடும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு மன அமைதி, தியானம், ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பிரயாணங்கள், இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு நல்ல தேஜஸ், ஒரு நல்ல ஓரா உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு தெரியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் இடம்ங்கிறது சனி பகவானுக்கு உபஜயஸ்தானம், உகந்தஸ்தானம். துளாராசியை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை சனி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வருவது என்பது பேசிக்கலா ஒரு பிளஸ் தான் என்ற நிலையில் இருந்தாலும், 6ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது துலாத்தை பொறுத்தவரை உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டியை தூண்டிவிடும். ஒரு பலமகேந்திரா சார் மாதிரி, ஒரு மணிரத்னம் சார் மாதிரி புது ஐடியாக்கள், புது கிரியேட்டிவிட்டி என்பது வந்து கொண்டே இருக்கும். குருவின் பார்வை, 9வது பார்வை சாட்டர்னின் மேல் வந்து விழுவதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ராஜயோகம், பணப்புழக்கம் தாராளமாக வரும். நிறைய கடன்கள் கண்டிப்பாக தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வீட்டில் விசேஷங்க, வீட்டு வாசல்ல சீரியல் லைட்டு போட்டிருக்கிறோங்க. இது ஏன் குடும்பத்துல அப்படின்னா, இங்க 4ஆம் அதிபதி 4க்கு வெற்றி ஸ்தானம், அதாவது உங்க வீட்டுக்கு வெற்றி.
5ஆம் அதிபதி 5க்கு தனஸ்தானம். இதெல்லாம் உங்க வீட்டுல சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பேச்சுக்கு சொசைட்டியில் நல்ல மதிப்பு கிடைக்கும். 4 பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் எல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் சகோதரிகளுடைய சப்போர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புது சொத்து, பொது வீடு, பொது மனை, அபார்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்குவதற்கு இது ஒரு கரெக்டான சாய்ஸ். அதற்கேற்ற மாதிரி பிளான் செய்யுங்கள். சொகுசு கார், லக்ஸரி வெஹிக்கிள் இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு விருப்பப்படலைன்னாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கோ தம்பி தங்கச்சிகளுக்கோ ஒரு திருமணம், சுப நிகழ்வு, ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி வரப்போறாங்க, சம்பந்திகள் வரப்போறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஸ்டேட்டஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வண்டி நம்பர்லாம் லக்கி நம்பரா எடுக்கணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் நியூமராலஜி பிரகாரம் லக்கி நம்பர் உங்களுடைய காருக்கு, பைக்கு கண்டிப்பாக எடுத்து தரோம். அம்மாவின் உடல், அப்பாவின் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும். ஏன்னா இங்கு 9க்கு 10, 10க்கு 9ஆக 6ஆம் இடம் வருகிறது. 4க்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமாக வருகிறது. குழந்தைகள் யாரெல்லாம் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, குரு அருள், திருவருள், குட் நியூஸ் இதெல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேலும் 6ஆம் வீட்டிலிருந்து அது 5ஆம் வீட்டை நோக்கி நகர்கிறது. 6ஆம் வீடு மெயினா குறி காட்டுறது என்ன? கடன், நோய், எதிரி. இதுல ஒரு எக்ஸ்பைரி கடனாக இருந்தால் கடனை தீர்ப்பது, நோயாக இருந்தால் நம்ம ஒரு மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், வைத்தியரை மாற்றுவது, மாத்திரைகளை மாற்றுவது, தேவைப்பட்டால் சின்ன சர்ஜரி செய்வது, இவை அனைத்தையும் செய்வதன் மூலம் கண்டிப்பாக நாம் அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். இது வம்பு வழக்காக இருந்தா, இல்ல கோர்ட்டு கேஸு, லீகல் ப்ராப்ளமாக இருந்தால் முதல்ல நாமே வலிய போனோம். ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் அதற்குரிய நபர்களாக இருந்தாலும் நம்மிடம் பேசாமல் முறுக்கி கொண்டு போனார்கள். இப்பொழுது அவர்களே நம்மிடம் சமாதானத்துக்கு கண்டிப்பாக வந்து நிற்பார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் எந்த சிலந்தியில் மாட்டி இருக்கிறோமோ அந்த சிலந்தியிலிருந்து வெளியே வந்து விடலாம். உங்களை எதிர்ப்பதற்கு இனி யாரும் இருக்க மாட்டார்கள். சண்டைக்கு யாரும் வந்து நிற்க மாட்டார்கள். காம்ப்ரமைஸ் ஆகிவிடும், ஃப்ரெண்ட்ஸாக மாறிவிடுவார்கள். காதலிப்பவர்கள், திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். வீட்டில் சம்மதம் சொல்லி திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துவிடும். மன அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். ஆயுள் பலம் கூடும். அதுவும் எப்படின்னா எனர்ஜெட்டிக்குடன் செயல்பட தொடங்கி விடுவீர்கள். அப்பா வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. அப்பாவின் பிஸ்னஸ் யாரெல்லாம் டேக் ஓவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதனை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இதையும் தவிர தொழில், வேலையில் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், உங்களுடைய பாஸ், உங்களுடைய சுப்பீரியர் உங்களை ரெக்கக்னைஸ் செய்வது, அதற்கேற்றாற்போல் நீங்களும் உங்களை மெருகேற்றி கொள்வது, நல்ல பிஸ்னஸ் ஆஃபர், ஸ்மார்ட்டான பார்ட்னர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல திடீர் திருப்பம் என்ன அப்படின்னா, எதிர்பாராத ஒரு பெரிய டீல், அது ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருக்கும், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிவிடும். இது 6ஆம் இடம்ங்கிறது பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாக வருவதால் நீங்க போடக்கூடிய பிளான் இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட், தொலைநோக்கு பார்வையுடன் நாம் அடையக்கூடிய பலன், பயன் இரண்டையும் துளாராசிக்காரர்கள் அடைந்துதான் ஆக வேண்டும். முதல் தரமான ராஜயோகத்தை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக ஆன்மீக நாட்டம், கோயில்களுக்கு செல்வது, பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, யோகா, தியானம், மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, நல்ல இசை கேட்பது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். இந்த ஒரு வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள்.
தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். விருச்சிக ராசிக்கு இந்த பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். அழுகிற குழந்தைக்குத்தான் பால்னு சொல்லுவாங்க. அதிகமாக மனதளவில் அழுதது அது வெளியில சொன்னால் மற்றவர்களுக்கு பாதிப்பாகி விடுமோ அப்படின்னு நான் சொல்ற மாதிரி பாத்ரூம்குள்ள அழுதது, கார்ல ஏசியை போட்டு விண்டோவை ஏற்றி விட்டு அழுதது, தலையணையில் தூங்கும் பொழுது குப்புறப்படந்து கொண்டு அழுவது. ஏன்னா மேலே படுத்துக்கிட்டு அழுதோம்னா பக்கத்துல குழந்தைங்களோ லைஃப் பார்ட்னரோ இருந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள். அவ்வளவு ரணத்தையும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் மொத்தமாக அனுபவித்தார்கள். எப்படின்னா, இவங்களுக்கு குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மிஸ்டேக்கு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மிஸ்டேக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், கடன் தோல்வி, அவமானம், இதுக்காக போய் ஒரு லீகல் டீம் கிட்ட இல்லீகல் டீம் கிட்ட போய் நிற்பது, இதெல்லாம் இவர்களுக்கு முதல்ல அர்த்தாஷ்டம சனியால் வந்தது. சனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமும் பிளஸ் வரல. ஏன்னா இந்த பக்கம் குரு அஷ்டமத்துல லாக்கு, கையில பைசா இல்ல. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட கைமாத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை, அதெல்லாம் யாரும் நமக்கு கைமாத்தாக கொடுக்கவில்லை. அப்புறம் குரு இப்பொழுதுதான் பயிற்சி ஆயிருக்கிறார். அவர் ராசியையும் அர்த்தாஷ்டம இருந்து பஞ்சமத்துக்கு வந்த சனியையும் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்க தொடங்கிவிட்டார். அஷ்டம குருவும் விலகிவிட்டது. தனிப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது மன அழுத்தம் குறையும், எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு இவர்கள் ஒரு சிலந்தியிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். மனம் பக்குவப்படும், பெரிய பணம் இவர்களை தேடி வரும். குரு என்பது பெரிய தனத்தை குறிகாட்டுகிறது. வர்ற காசை அப்படியே கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இவர்கள் சேஃப்டி செய்து கொள்வது என்பது இவர்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருந்த அந்த சலசலப்புகள் எல்லாம் விலகும். இப்போ ஒரு சமாதானம், சந்தோஷம், குடும்பத்தில் மற்றவர்களை பார்த்தால் சிரிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். லைஃப் பார்ட்னருடன் அந்யோன்ய பாவங்கள் இவர்களுக்கு இனிமே அனுகூலமாக வரும். வார்த்தைகளில் இது நாள் வரை இருந்த அந்த காரம் விலகும். தேவையில்லாம மூஞ்சியே பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு பேய் அடிச்ச மாதிரி இது நாள் வரை இருந்தது. இனி அவையெல்லாம் விலகி ஒரு நல்ல ஓரா, ஒரு நல்ல தேஜஸ், சார் தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒளிவட்டம் பிரகாசமாக முகத்தில் தெரியும். சகோதரர் சகோதரிகளிடம் இருந்த அந்த இணக்கம் விலகும். பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினை போன்ற விஷயங்களில் சமாதானம் பெறுவார்கள். 5ஆம் இடத்துல இருந்து சனி லாபத்தை பார்க்கிறாரு. அவர் 3, 4க்குரியவர். அப்போ சொத்தை விற்பது, லாபத்தை பெறுவது, கடனை தீர்ப்பது, தேவைப்பட்டால் வேறொரு நல்ல சொத்தை வாங்கி கொள்வது, இதெல்லாம் இவர்களுக்கு மளமளவென்று மின்னல் வேகத்தில் நடக்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரா பட்ஜெட் குறையும். உங்கள் பட்ஜெட்டுக்குள் விஷயங்கள் வந்து சிக்கும். உங்களுடைய வாகனத்தை நீங்கள் மாற்றுவீர்கள். ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கான ஒரு வெஹிக்கிள் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். அம்மாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த், இது நாள் வரை இருந்த சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக இவர்களுக்கு கிளியர் ஆகும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குரு பார்வை. அப்போ குழந்தைகள் வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், கேரியர் மாற்றணும், லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கேரியரை எடுக்கணும், வெளியூர் வெளிநாட்டுக்கு கடல் கடந்து பயணம் செய்யணும், அதற்குண்டான ஃபண்ட்ஸ், வாய்ப்புகள், நண்பர்கள் எல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டம். கடன் வாங்கிறதை விட கடன் செட்டில்மெண்ட் என்பது இவர்களுக்கு அதிகமாக நடக்கும். அப்போ கடன் தீர்வது அப்படின்னா நாம் ஒவ்வொரு சிலந்தியிலிருந்து இங்கு வெளியே வருகிறோம். குறிப்பா முதுகு வலி, இடுப்பு வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு மளவென்று கிளியர் ஆகும். யாரெல்லாம் இது நாள் வரை வீட்டில் இருந்த அந்த கோல்டு சில்வரை எல்லாம் வேறொரு மொழி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நபரிடம் போய் வைத்திருக்கிறோம் அப்படின்னு கொலோக்கியலாக சொல்வார்கள். அந்த நகையெல்லாம் திருப்பக்கூடிய காலகட்டம். அடமானத்தில் இருந்த நகையை ஒவ்வொன்றாக எடுத்து வர வீட்டில் ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு. ஒரு பல்பு போடாமலே உங்க லைஃப் பார்ட்னருடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். திருமணம்,
புத்திர பாக்கியம் எங்கெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அவையெல்லாம் வேகமாக நடக்கும். ஜோதிடர் ஜாதகம் பொருந்தி விட்டது, நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்து விடுவார்கள். ஆபீஸ்ல உங்களுடைய சீட்டை காலி பண்ணலாம், உங்க சீட்ல உட்காந்துக்கலான்னு சில நாரதர்கள் இது நாள் வரை வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் ஆயுள் அபிவிருத்தி பெறுகிறது அப்படின்னாவே நாம் நோயிலிருந்து வெளியே வருகிறோம், ஆரோக்கியம் பெறுகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொழில் மற்றும் வேலையில் இனிமேல் நீங்கள் ரொம்பவும் உஷாராக செயல்படுவீர்கள். புது பிஸ்னஸ் கண்டிப்பாக இது காலகட்டங்களில் நீங்கள் ஆரம்பித்து திடீர் யோகம், திடீர் வருமானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கர்மா காரகன் சாட்டர்ன் 5ஆம் வீடை பரபரப்பாக எனர்ஜெட்டிக்காக மாத்துகிறார். இந்த 5ஆம் வீடுங்கிறதே 6க்கு 12, நோய்க்கு விரயம், கடனுக்கு விரயம், எதிரிக்கு விரயம். குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி, மந்திர ஜபம், சித்தி, மெடிடேஷன், தியானம், மூச்சு பயிற்சி, மந்திர உபாசனை என 5ஆம் அதிபதி குருவே சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ இவற்றிலெல்லாம் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம். இந்த 4.5 months பீரியடை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வார வாரம் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை விஜயம் செய்யுங்கள். பிரதோஷ வழிபாடு மனதிற்கு திருப்தியையும் அபிவிருத்தியையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. தனுர் ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா சாட்டர்ன் அண்ட் ரெட்ரோகிரஷன் மீன்ஸ் சாட்டர்ன் இஸ் ரிவர்ஸ், அதாவது சனி வக்ரம் என்றால் யாருக்கெல்லாம் இது நாள் வரை எதிர்மறையான பலன்களை கொடுத்ததோ இப்பொழுது அவர்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 7.5 சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்போ தனுர் ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியில் கண்டம் துண்டமானார்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். குறிப்பா இடம், வீடு, வாகனம் இது எல்லாம் என்கிட்ட இருக்கு பிரதர், ஆனா எதுவுமே இல்லை பிரதர். இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் கோளாறுங்கிறாங்க, அதை கொண்டு போய் அடமானம் வச்சா கடன் கிடைக்காது. இந்த வீட்டை வாங்கிட்டு வந்தேன், கடனை போட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, டெய்லி உறவு முறை சிக்கல், ஏண்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கு பிரதர். இந்த வீட்டில் ஏதோ டாக்குமெண்ட் சரியில்லைங்கிறாங்க, நான் ஏமாந்து வாங்கிட்டேங்கிறாங்க, லோன் போடாம நான் வாங்கினது தப்பு, வாங்கினதுக்கு அப்புறம் கொண்டு போய் அடமானம் வச்சா இது செல்லாது, இது சரியில்லை, இது கோளாறு அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். வாகனம் வாங்கினோம், 4ஆம் வீடு குறி காட்டுவது வாகனம், இது ஃப்ளட்டில் அடிபட்ட வாகனமா, ஏதோ இவங்க பேப்பரு, டாக்குமெண்ட்டு, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, ரெக்கார்டு, இந்த ஒர்க் ஷாப்புக்கு போனதெல்லாம் மறைச்சிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் இது ஒர்க் அவுட் ஆகாத பீஸை தூக்கி என் தலையில் கட்டி விட்டார்கள். எங்க அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க, அவங்க தனியா போய் பிஜியில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு செட் ஆகலை, மனசு செட் ஆகலை, அம்மாவை பிரிந்து இருக்கிறோம், எல்லாமே இருக்கு பிரதர். என்னைய கொண்டு போய் டிரான்ஸ்ஃபரில் போட்டு விட்டாங்க. அங்கே நான் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே 8க்குள்ள 8, 10க்குள்ள 10ல் 2 பேர் உட்காந்துக்கிட்டு டாய்லெட் வாசலில் வெயிட்டிங்கில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய பங்களா ஊரில் இருக்குது. அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் நன்றாக என் வீட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் இப்பொழுது தனுர் ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலன்கள் எல்லாம் எங்களுடைய முத்திரை, எங்களுடைய ஸ்டாம்ப். இப்போ என்னன்னா 4ஆம் வீட்டில் அதிபதி வக்ரம். அப்படியே இப்ப நான் சொன்ன விஷயத்திலெல்லாம் ரிவர்ஸ். என்னன்னா மெயினா தனிப்பட்ட வளர்ச்சி, ஒரு ரிலீஃப், ஒரு காம்ப்ரமைஸ். இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் குருவின் நேரடி பார்வை உங்களுடைய தனஸ்தானத்துக்கு. அப்போ பணம் வருது பிரதர். வரக்கூடியதை புத்திசாலித்தனமாக நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய விஷயத்தை தீர்த்து கொள்ளுங்கள்.
குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். ஏன்னா கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். இது நாள் வரை என்ன நடந்தது? வாக்கு கொடுத்தோம் பிரதர், ஆனால் எங்களால் அதை காப்பாற்ற முடியவில்லை. கணவன் மனைவிக்குள் இனிமேல் அந்த அந்யோன்ய பாவங்கள் என்பது அபிவிருத்தியாகும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம், ஒரு கிளாரிட்டி தென்படும். நீங்கள் சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு சபையில் ஒரு மரியாதை ஏற்படும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ். இளைய சகோதரம் சகோதரிகளால் உங்களுக்கு லாபம் உண்டு. மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். புது வீடு, பிளாட், மனை, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதையெல்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கென்று ஒரு சொகுசு கார், லக்ஸுரி பைக் வாங்கக்கூடிய அமைப்பு, லாங் டிரைவ் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர், அம்மாவுடைய ஹெல்த் வெல்த், வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆஃபீஸ், இந்த மாதிரி படிப்படியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து வரும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய கேரியர்ல ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக, இனி எனக்கு இஎம்ஐ கட்ட வேணாம், என் சம்பளம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதனை முழுவதுமாக என்னால் அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும். நீண்ட நாள் இருந்த தலைவலி, உடல் வலி, லெக் பெயின் போன்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், மருந்துகளை மாற்றுவது, மருத்துவரை மாற்றுவதன் மூலம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்ககிட்ட வம்பு செய்தவர்கள் எல்லாம் இனி தானாகவே சரணடைந்து விடுவார்கள். உங்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய வாயை அடைக்கும். சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் லவ் செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கு உங்கள் வீட்டிலேயே ஒரு கிரீன் சிக்னல் கிடைத்துவிடும். மேலும் ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குருவின் பார்வை என்பதனால் ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது என்றாலே நோயிலிருந்து நாம் வெளியே வரக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மாவுடைய ஹெல்த் வெல்த் பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டிகள் மூலம் சமாதானம் அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனத்தை பார்ப்பதனால் பெரிய இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட், ஆன்சைட், அதிக சம்பளம் இவை அனைத்தும் ஏற்பட்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. புது பிசினஸ், புது ஆஃபர், அசுர வளர்ச்சியில் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் தொழில் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் திடீர் ஜாக்பாட் பெறுவார்கள். நீங்கள் ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டு வந்த ஒரு காரியம் நடக்காது என்று எதை நினைத்தீர்களோ, எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக, ரொம்பவும் ஈஸியாக அந்த விஷயம் நடந்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டு அதன் பிறகு ஆன்மீக நாட்டம், யோகா, தியானம், மெடிடேஷன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவது, சிவன் கோயில்களுக்கு செல்வது, குரு வழிபாடு செய்வது, சித்தர்கள் வழிபாடு செய்வது, ஜீவ சமாதிகள் வழிபாடு செய்வதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முன்பு மகர ராசிக்கு நாம் எவ்வளவோ காணொளிகள் கொடுத்துள்ளோம். எல்லா ராசிக்கும் வீடியோ 50,000 வியூ போகுதுன்னா மகரத்துக்கு மட்டும் 1.5 லட்சம் வியூ, 2 லட்சம் வியூ எல்லாம் போகும். ஏன் அப்படின்னா என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்கிட்ட நான் முதல்லயே எச்சரித்தேன், நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் இந்த சாமியை கும்பிட்றோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அவர்கள் அந்த வலியையும் வேதனையும் அனுபவித்து இரத்த கண்ணீர் சிந்தியது இன்னமுமே என்னுடைய கண்களில் நிற்கிறது. அடிமேல் அடி வாங்கிய மகரம், தகரமான மகரம்னு நாங்கள் தான் முதல்ல இந்த மகரத்துக்கு தம்ப்நெயில் போட்டு வீடியோஸ் போட்டோம். அப்புறம் எங்கள் தம்ப்நெயில், எங்கள் கண்டென்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ மற்ற சேனல் எல்லாம் அவர்கள் காப்பி எடுத்தார்கள், ஜெராக்ஸ் எடுத்தார்கள். பரவாயில்லை, இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் பெரிதாக யோசிக்கவும் இல்லை. விஷயம் போய் சேர்ந்தால் அதுவே போதுமானது. மகர ராசிக்காரர்கள் அதிகமாக அந்த சனி பயிற்சிக்கு காத்திருந்தார்கள். குறிப்பா திருவோண நட்சத்திரம் ரொம்பவும் திரு என்று முடித்தது. டோட்டல் கொலாப்ஸ் ஆனது. உத்திராடம், அவிட்டமும் பாதிக்கப்பட்டது. இப்ப என்னன்னா அவர்களுக்கு சனி பயிற்சி வெற்றி சனியாக இருந்த போதும் அதுல பெருசா ரிலீஃப் கிடைக்கல. ஏன்னா இந்த பக்கம் குரு பகவான் 6ஆம் இடத்துல லாக்கு,
பண முடக்கம், ஏதாவது ஒரு சின்ன நகர்வு, ஒரு சின்ன அசைவு. இந்த நிகழ்ச்சியை நீங்க போன்ல பார்க்கணும்னாவே அதுக்கு காசு வேணுமே. யூடியூபுக்கு டேட்டா போடணுமே. டேட்டா இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா? பணம் இல்லாமல் ஒரு முடக்கம் ஏற்பட்டு விட்டது. யார்கிட்டையும் கடன்லாம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடன் கேட்டால் மறுக்கப்படும். ஏன்னா அந்த கடனுடைய லிமிட்டை எல்லாம் தாண்டி இவர்கள் கடனை வாங்கி விட்டார்கள். இப்பதான் இவர்களுக்கு குரு ராசியை பார்க்க தொடங்கி இருக்கிறார். அதுவும் உச்சகுரு. திரும்ப இந்த மாதிரி ஒரு பீரியட் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சனி இவர்களுடைய ராசி அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் திரும்ப வருவதற்கு இன்னும் 27.5 வருஷம் ஆகும். இதுல குட் நியூஸ் என்னன்னா, ராசியாதிபதியே வக்கரம், அதுவும் எந்த இடத்துல? வெற்றி ஸ்தானத்தில். அந்த வெற்றியை வக்கரமாக பறிப்பதற்கு ராசி அதிபதி தயாராக இருக்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது, லாபத்தை பார்க்கிறது, ராசியாதிபதியையும் பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார். இது எப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்குள்ள போய் விழுந்து, அது நழுவி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாயில போகாம நம்மளுடைய வாய்க்குள் வருவதற்கு நிகரான ஒரு அமைப்பு. ஜோதிட ரீதியா அதை இப்படித்தான் சிம்பிளாக சொல்ல முடியும். இதாவது இது பூரணமான வெற்றி. அந்த வெற்றிக்கான பணவரவு மளமளவென்று வரும். 3ஆம் இடம் பிரதானமா குறி காட்டுறது. ஒரு இடத்தை விற்பது, லாபத்தை எடுப்பது, மடவென்று ஓவர் த நைட் எல்லா கடனையும் அடைத்து விட்டு அடுத்த நாள் ரோட்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே. யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். எந்த போனுக்கும் நான் அப்புறம் பேசுறேன், பணம் ரெடி ஆகல, இஎம்ஐ வரும், டைம் கொடுங்க, இதெல்லாம் கேட்கவே வேணாம். ஜாலியா ஃப்ரீ பேர்டா ரோட்டில் போகலாம், வரலாம், வீட்டை திறந்து வைக்கலாம். யார் வந்தாலும் வாங்க பிரதர்னு கூப்பிட்டு உட்கார வைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடனை வசூல் செய்வதற்குத்தான் நிறைய பேர் வந்தார்கள். வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன்ட்ட சொல்லி வச்சுட்டு கடன்காரர்கள் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே பின்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இரத்த கண்ணீராக மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பணம் வரும், கடன் அடையும், தெளிவு ஏற்படும், கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படும், குடும்பத்தில் விவாதம் குறையும், சுகம் நிலவும், மௌனமாக இருப்பார்கள். அதாவது ஒரு புயலுக்கு பின் வரக்கூடிய அமைதி. நீங்கள் அதிகம் இனி பேச மாட்டீர்கள். உங்களுடைய ரிசல்ட் உங்களை பற்றி பேசும். வார்த்தைகளில் இனி அதிக கவனம் இருக்கும். தேவையில்லாத வீண் விளையாட்டுகளில் செல்ல மாட்டீர்கள். மற்றவர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவீர்கள். என்ன இந்த பக்கம் ஏற்கனவே அவ்வளவு அடி வாங்கியாச்சு. ஈகோ இனிமேல் உங்களுடைய போக்கில் இருக்காது. சகோதரர் சகோதரி வழி உறவுகளில் சமாதானம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவு, தீர்வு, அனுகூலம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இது நாள் வரை தள்ளி போடப்பட்ட விஷயங்கள் இனி தள்ளி போடப்படாது. சொத்துக்கள் வாங்குவது, வீடு மாற்றுவது, வெளியூர் செல்வது, வெளிநாட்டு பயணம், ரீலோகேட் செய்து கொள்வது, இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாகனம் ஓட்டும் பொழுது இனி கவனமாக ஓட்டுவீர்கள். புதிதான பழக்க வழக்கங்களுக்குள் போய் நீங்கள் சிக்க மாட்டீர்கள். போன்ல பேசினா கூட ரொம்பவும் கவனமாகத்தான் பேசுவீர்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் கரெக்டாக செக் செய்வீர்கள். அம்மாவுடைய விஷயத்தில் தவறு நடக்காது. ஆரோக்கியம், ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக அனுகூலமாக வரும். குழந்தைகளுடைய கேரியரில் இனி கன்ஃபியூஷன் வராது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்காக படிக்க செல்லும் பொழுது இனி தவறுகள் நடக்காது. புதிதாக கடன் வாங்க மாட்டீர்கள். கொடுத்த காசு உங்களுக்கு தேடி வரும். அஜீரண கோளாறு, ஸ்டமக் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி போன்ற இன்ஃபெக்ஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போன்ற இன்ஃபெக்ஷனிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். இனிமேல் இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்குவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதனால் வரை இரவு நேரத்தில் தூங்காமல் அழுது கொண்டிருந்தீர்கள் அர்த்தம். எதிரிகள் படிப்படியாக இனி விலகி விடுவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். திருமணம் வேண்டாம்னு சொல்ற நபர்கள்லாம் திருமணத்துக்கு ஒத்துக்குவி. ஏன்னா இதுக்கு முன்பு நம்மளையே பார்த்து கொள்ள முடியவில்லை. இன்னொருத்தருடைய லைஃபை நாம் எதற்கு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஒரு பயம் இருந்தது. இனி அந்த பயம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும்.
பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக கண்டிப்பாக முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி ஆபத்துகளோ கண்டங்களோ பெரிய பிரச்சனைகளோ இல்லை அப்படின்னா இது நாள் வரை அதெல்லாம் மகர ராசிக்கு கூடுதலாக இருந்தது. அப்பாவுடைய ஹெல்த், அம்மாவுடைய ஹெல்த் எல்லாமே இனி சமாதானமாக மாறும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை பளு அதிகமாகவும் ஆகட்டும். அப்படி ஆனால்தான் அதற்குண்டான இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெக்கார்டு வைத்துக் கொள்வீர்கள். அதனை நீங்கள் டாக்குமெண்டாக செய்து விடுவீர்கள். வெயிட்டிங் லிஸ்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி கிளியர் ஆகிவிடும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த ஒரு பழைய பாக்கி எதிர்பாராத நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வீர்கள். இழந்த மதிப்பை பெறுவீர்கள். எப்படி இந்த பிரச்சனை முடிந்தது என்ற ஒரு ஆச்சரிய குறி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஒரு ஜாக்பாட் கிட்டத்தட்ட 4.5 months பீரியடை பிரமாதமாக உபயோகித்து வீட்டில் இருந்த மெடிக்கல் செலவு, வண்டி வாகனம் ரிப்பேர், மேலும் வீட்டில் இருந்தக்கூடிய பில்டிங் ரிப்பேர் போன்ற விஷயங்களை எல்லாம் கிளியர் செய்து பலவென்று ஜொலிப்பதற்கு தயாராகி விடுங்கள். இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்கு இந்த சனி வக்கரம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கும்பராசிக்கும் தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட இந்த 7.5 சனியுடைய பாக்கி ஒரு 1.5 years வரைக்கும் இருக்கிறது. இதுல என்னன்னா, இவர்கள் 7.5 சனி பெருசா அபிவிருத்தி நமக்கு வராது, நமக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் நடுவில் எதுவும் முயற்சியே செய்யாமல் இருந்தார்கள். நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தலையில ஏற்பட்டது, வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்டது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது. நிறைய பேர் திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி காலகட்டங்கள்ல அதெல்லாம் நடக்காமல் போய் கொடுத்த பத்திரிகை எல்லாம் ரத்தாகி கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ராசியில ராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடு பிடித்தார்கள். அந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்தியது. நிறைய பேர் பிரச்சனையை தீர்க்கணும்னு அவரவர் தெரிந்த ஏதோ ஒரு மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அதாவது புதுசா இந்த கரன்சி போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, ஒரு இடத்தை ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி கைமாற்றி விட்டு அதிக லாபம் எடுத்துடலாம். அந்த மாதிரி அவரவர் தொழில் துறைகளில் என்னென்ன சூட்சமங்கள் இருந்ததோ அதையெல்லாம் முயற்சி செய்தார்கள். ஆனால் நிறைய முயற்சிகள் கொஞ்சம் கை கொடுத்தது, எதிர்பார்த்த ஒரு ஸ்பீடு வரவில்லை. இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கடனாக இவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ராசியில் இருந்த ராகு இவர்களை தாறுமாறாக தூண்டிவிட்டது. ஆனால் ராசியாதிபதி சனி இதுநாள் வரை நேர்கதியில் இருந்ததனால் கடைசி வரைக்கும் முயற்சி செய்தார்கள். அதன் மேல் அவர்கள் முயற்சி செய்யாமல் முடங்கித்தான் இருந்தார்கள். இப்போ சனி வக்கரம் அப்படின்னா இவர்களே வக்கரம் அடைகிறார்கள். இவர்களே இயல்புக்கு மாறிய ஒரு ஸ்பீடு பிடிக்கிறார்கள். அது எந்த இடத்துலனா, தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயங்கள்ல தாறுமாறான ஒரு ஸ்பீடு பிடிக்கிறார்கள். இதுல பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஆனா இந்த இடத்துல பிளஸ் தான் வரணும். ஏன்னா சுபக்கிரகம் குருவின் பார்வை பூரணமாக சனியை நல்வழிப்படுத்துகிறது, சனியை திருத்துகிறது அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். இப்போ என்னாகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு தெரியாத அனைத்து யுக்திகளையும் இவர்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள். மளமளவென்று ஒவ்வொரு கடனாக இவர்கள் அடைத்து விடுவார்கள். இது இவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். காசு கையில் தங்காது, அது செலவாகும். ஆனால் கடன் தீரும். கடன் தீர்றது அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவார்கள். இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த சின்ன ஈகோவாக இருந்தாலும் பெரிய ஈகோவாக இருந்தாலும்
இனி பார்ட்னருடன் சண்டை போடாமல் நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நாம் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு சமாதானத்துக்கு இவர்கள் வந்து விடுவார்கள். உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய ஆபீஸ்லயோ உங்க தொழிலையோ இல்லை உங்களுடைய வியாபாரத்திலோ நல்ல மதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் இனிமேல் நீங்கள் அளவாகத்தான் பேசுவீர்கள். மளமளவென்று நாம் பேசி காரியம் சாதிக்க முடியாமல் இது நாள் வரை போனது இனி சிக்கனமாக பேசி அந்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் சகோதரர்களுடன் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும். பணம் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனிமேல் உங்களுக்கு லாபம் கூடுதலாக வரும். ஏன்னா வக்ர சனியின் உக்ர பார்வை லாபஸ்தானத்துக்கு வந்து விழுகிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. அது வீடு மாறினாலும் சரி, புது வீடு கட்டினாலும் சரி, கட்டின வீட்டை வாங்கினாலும் சரி, எல்லா அசைவுகளிலும் ஒரு லாபத்தை நீங்கள் மறைமுகமாக உள்வாங்கிக் கொள்வீர்கள். வாகனத்தை மாற்றினாலும் அதிலும் ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். அம்மாவுடைய ஹெல்த்து வெல்த் போன்ற விஷயத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும். இனி நீங்கள் அவர்களுடன் அனாவசியமாக வாதாட மாட்டீர்கள். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மாத்துர்ஸ்தானத்தை, உங்களுடைய லக்ஷரி வீட்டை, சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார். நீங்களே உங்களுடைய லக்ஷரியை வெறித்தனமாக பிடித்து அதனை பூரணமாக்கி கொள்வீர்கள். குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வந்து விழுகிறது. அதனால் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானமும் அனுகூலமான பலன்களும், நல்ல மார்க்கு, நல்ல ரிசல்ட் வாங்கி அந்த பெருமை அப்படிங்கிறது உங்களுக்கு பூரணமாக தேடி வரும். எப்படியும் நீங்கள் அந்த கடனை அடைத்து விடுவீர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இனி கடன் வாங்கும் பொழுது ரொம்பவும் உஷாராக இருப்பீர்கள். இது நாள் வரை இருந்த அந்த நீ பெயின், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், பேக் பெயின் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானமும் ஒரு தீர்வும் கண்டிப்பாக ஏற்படும். உங்களிடம் வம்பு வைத்து கொண்டிருந்த ஆப்போசிட் நபர்கள் பலம் இழந்து விடுவார்கள். சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் நோ ரிப்ளை என்று சொல்லி நீங்களும் அங்கிருந்து நகர்ந்து விடுவீர்கள். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ், அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஈகோ என்பது கிளியர் ஆகிவிடும். மெயினா ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குரு பார்வைனாய, ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குரு பார்வை என்று சொன்னாலே ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது. நோயிலிருந்து மளமளவென்று வெளியே வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஆபீஸில் வேலை பளு அதிகமாகட்டும். அவ்வாறு அது அதிகமானால்தான் நீங்கள் அதிக இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக பெற முடியும். அப்ரைசல் என்பது கண்டிப்பாக ஏற்படும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஐடியா இருந்தால் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை பக்காவாக செய்து கொண்டு அந்த விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுல திடீர் திருப்பம் அப்படின்னா, இந்த சுபக்கிரகமான குருவின் பார்வை ராசியாதிபதியை பார்ப்பது, ராசியாதிபதி வேகம் எடுப்பது, வெகு நாட்கள் இழுபறியாக இருந்த அந்த பழைய சொத்து விவரங்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு ஆன்மீக நாட்டம் என்பது உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். வெள்ளிக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்கு இந்த பலனை சொல்லிடுறதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சாட்டனுடைய மூவ்மெண்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ரோலர் கோஸ்டர். ஒரு ஜேசிபி மிஷின் நம்ம ஏறி மிதித்தால், ஒரு சைக்கிள் வந்து இடிச்சாலே தாங்க முடிய மாட்டேங்குது, ஒரு பெரிய ஒரு மிஷின் நம்ம ஏறி மிதித்தால் எவ்வளவு இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளானோமோ, அதையெல்லாம் நாம் சொன்னாலும் கேட்டாலும்
பார்த்தாலும் யோசித்தாலும் இரத்த கண்ணீர் வரும். இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நாம் அதையெல்லாம் இனி யோசிக்காமல் இருப்பது, அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்கை எல்லாம் நாம் இனி நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டெலீட் செய்து விடுவது புத்திசாலித்தனம். ஏன்னா நடந்தது நல்லா இல்லை. ஓப்பனா சொன்னா நடந்தது நம்மை நாசமாக்கியது. அதுதான் நாம் சொல்றது கரெக்டான வார்த்தை. இதுல நம்மளுடைய தகுதிக்கு மீறி அவமானப்பட்டோம், தோல்வி அடைந்தோம். யார்கிட்டெல்லாம் போய் நம்ம ஹெல்ப் கேட்க கூடாதோ அவர்கள்ட்டெல்லாம் நாம் ஹெல்ப் வாய்ப்பு கேட்டோம், கடன் கேட்டோம். நமக்கு மட்டுமா கேட்டோம்? மொத்த குடும்பத்துக்கே கேட்டோம். நம் ஒருவரால் மட்டும் நமக்கு அடி வரவில்லை. நம் மனைவியால், நம் கணவனால், நம் குழந்தைகளால், எல்லா விதத்திலும் அந்த போ அண்ட் ஏரோல ஒரு 10 ஏரோ இருக்கும். டார்கெட்ல ஒரு ஏரோவை தான் விடுவாங்க. 10 ஏரோவும் அந்த டார்கெட்டுக்கு மேல ஒரே நேரத்துல விட்டா என்ன ஆகுமோ அவ்வளவும் நம்மை போட்டு கிழித்தது, கிழித்து ரணமாக்கியது. இதெல்லாமே இது நாள் வரை நடந்தது. இதுக்கு மெயினான காரணம், இதுக்கு முன்னாடி ராசியில் இருந்த ராகு, இப்பொழுது ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன். இப்போ இந்த சாட்டர்ன் ரெட்ராகிரஷன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இது காலகட்டங்களில் இப்பொழுது நமக்கு ராசியாதிபதி, ராசிக்கு உண்டான ஓனர் ஜூபிட்டர், அவர் தான் நம்மளே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மை சரி செய்வதற்கு யாரும் இல்லை, நாமே நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய குழந்தைகளையும் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு நம்மை பார்ப்பது, மீனத்தை பார்ப்பது ஒரு அதிர்ச்சி, அது இன்ப அதிர்ச்சி. நம்மை நோக்கி வந்த சாட்டான் இப்போ ரிவர்ஸ்ல போகிறார். நம்மை நோக்கி வந்த வில்லன் இப்போ ஆப்போசிட்ல போறாரு. அட்ரஸ் மாறி வந்துட்டேன் பிரதர், நான் வந்த டார்கெட் நீங்க இல்ல, பக்கத்து வீடு தான், டாட்டா பை பைன்னு போறாரு. ஓகே பிரதர், நீங்க போங்க, திரும்ப எங்களை தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் ஒரு இன்ப வெறித்தனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த லாபத்தை எப்படியாவது ஈட்ட வேண்டும். தனிப்பட்ட வளர்ச்சி இது நாள் வரை எல்லாமே நெகட்டிவில் இருந்தது, இனி பாசிட்டிவாக வரும். இது ஒரு பெரிய ரிலீஃப், நல்ல கேஷ் ஃப்ளோ என்பது இனிமே தான். பாக்கெட்ல பணத்தை வைத்துக்கொண்டு மீனராசிக்காரர்கள் சுத்துவார்கள். இதுவரை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கூட நோ பேலன்ஸ் தான். ஆனாலும் சரி, நானும் கச்சேரிக்கு போனேங்கிற மாதிரி ஒரு கார்டை கையில் வைத்துக்கொண்டு இது நாள் வரை இவர்கள் வெளியே சென்றார்கள். கணவன் மனைவிக்குள் ஈகோலாம் இல்லை, அதற்கு மேல் எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். ஏன்னா கணவனால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவியால் கணவனுக்கு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பாகுபலி தான் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக நீங்கி, நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நான் கேட்கிறேன்கிற ஒரு சமாதானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு கம்பீரம், ஒரு அங்கீகாரம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இனிமேல் அதிகமாக பேச மாட்டீர்கள். இதற்கு முன்னாடி நிறைய பேசி நிறைய விஷயங்களை கோட்டை விட்டு விட்டோம். இனி குறைவாக பேசி அந்த விஷயத்தை நீங்கள் கச்சிதமாக முடிப்பீர்கள். சகோதர சகோதரிகளிடம் இருந்து எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். புது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கண்டிப்பாக வரும். செலவு என்பது வந்தாலும் அதெல்லாம் சுப செலவுகளாக கண்டிப்பாக நடக்கும். நோய், வம்பு, வழக்கு, எதிரி, கடன் போன்ற பிரச்சனைகள் விலகும். வாகனத்தில் ஒரு புது மாடல் வண்டி வாங்கி ட்ரெண்டிங்காக வெளியே சுத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ஒரு புது லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்குறோம்னா நாம் கடனை தீர்க்கிறோம் என்றுதான் அதற்குண்டான அர்த்தம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆன்மீக பயணங்கள் போகணுங்கிற அந்த ஆசையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அவர்களை புனித ஸ்தலத்துக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்வீர்கள். குழந்தைகளுடைய அறிவுத்திறன் என்பது கண்டிப்பாக கூடும். நல்ல மார்க் வாங்கி மெரிட் வாங்குவது, கப்பு வாங்குவது, டிஸ்டிங்ஷன் வாங்குவது, மெடல் வாங்குவது, அதையெல்லாம் பார்த்து இத்தனை நாள் நாம் கஷ்டப்பட்டதுக்கு, ரணத்தை அனுபவித்ததற்கு, வேதனையை அனுபவித்ததற்கு சந்தோஷம் அந்த மெடல் குழந்தை கொண்டு வரக்கூடிய மெடலாகத்தான் இருக்கும். முழுவதுமாக பழைய கடன்களை அடைக்க முடியலனாலும் முக்கால்வாசி பெரும் பகுதி கடனை நீங்கள் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்படியே ஒரு சமாதானமாக ஈசி சேரில் அமர்ந்து ஒரு சூடான காஃபி யோசித்து ருசித்து
ருசித்து ரசித்து குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட, பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் கிளியர் ஆகிவிடும். எதிரி தொல்லை விலகும். எதிரி யாரு? டான் எல்லாம் நமக்கு எதிரி இல்ல பிரதர். கடன் கொடுத்தவர் தான் எதிரி. என்ன நாம் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது கடனை நாம் கொடுக்கும் பொழுது எதிரி நண்பனாக மாறிவிடுவார். ஆனா அவர் ஒரு தூண்டில் போடுவார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிம்பார். திரும்ப நம்ம போய் சிக்கணும்னு நமக்கு என்ன தலை எடுத்தா, இனி நாம் உஷாராகி விடுவோம் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனம். அதற்குண்டான ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கை எல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். திருமண தடை என்பது நீங்கும். வரக்கூடிய வரன்கள் கெட்டிமேள சத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தக்காரர்கள் வருவார்கள், ஆசீர்வாதம் செய்வார்கள். மன அழுத்தம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். யோகா, வாக்கிங், டயட்டிங், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாட்டம் கொண்டு மெயினா சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நிறைய நெகட்டிவ் திங்கிங் என்பது நமக்கு கிளியராகி அந்த ஈகோவில் இருந்து நாம் வெளியே கண்டிப்பாக வந்து விடுவோம். புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் அணுகுமுறை போன்ற விஷயங்கள், சக ஊழியர்களுடைய ஒரு இன்டிமசி, கோஆபரேஷன் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஃபேவரபிளாக இனிமேல் வருவார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டாக்குமெண்டேஷனை பக்காவாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கை தான் இனி உங்களுக்கு வாய்ப்பாகவும் ரிசல்ட்டாகவும் வெளிப்படும். எதிர்பாராத திடீர் திருப்பம், ஜாக்பாட் மாதிரி ஒரு டீல் மூலமாகவோ அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்பட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். ஆன்மீக நாட்டம், குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடும் வாய்ப்பு, அன்னதானம் செய்வது, அபிஷேகம் செய்வது, அலங்காரம் செய்வது போன்ற விஷயங்களில் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது இது நாள் வரை உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்து வந்த சாட்டர்ன் இனி நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி. எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்ரம் அடையும் பொழுது
இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.